விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். அரை நிர்வாணத்துடன் விவசாயிகள் உண்ணாவிரதம். திருச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இதில் விவசாய சங்க தலைவர் PR பாண்டியனை விடுதலை செய்ய வேண்டும், தமிழகம் முழுவதும் விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தேர்தல் வந்தால் விவசாயிகள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு என்று கூறுகிறார்கள். தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா விவசாய அடிக்கிறாங்க, விவசாய ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. இப்போ PR பாண்டியனை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. இது நியாயமா? அவரை விடுதலை செய்யணும். நாங்கள் டெல்லியில் போய் லாபகரமான விலை தரேன் மோடின்னு போனால் மத்திய பிரதேசில் மறித்து அடித்தேன். காலெல்லாம் பாருங்கள், காலெல்லாம் உடைக்கிறான். காவல்துறையை வச்சு விவசாயிகளை மிரட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டித்து தான் எல்லாரும் சட்டம் இல்லாமல் எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கல, அதில் எங்களுக்கு சட்டையை கழட்டி விட்டீங்க, இப்போ எங்களை அடித்து துன்பப்படுத்துறீங்கன்னு இந்த கட்டோடு உட்காந்துருக்கோம். இதனால் இங்கே இப்போ எங்களுக்கு மந்திரிகள் யாராவது உறுதிமொழி கொடுத்தால் போவோம், இல்லாட்டி இங்கேயே இருப்போம் சாகுற வழி. தங்கம் விலை சரிந்தது, மீண்டும் லட்சத்துக்கு கீழே. நம் நாட்டில் தங்கம் பயன்பாடு மற்றும் விற்பனையில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிபர் ட்ரம்ப் அதிக வரி விதித்துள்ளார். இதனால் பல நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. சர்வதேச முதலீட்டாளர்கள் பண பாதுகாப்பு கருதி தங்கத்தில் அதிக முதலீடு செய்கின்றனர். இதனால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்து வருவதால் நம் நாட்டிலும் தினமும் உச்சத்தை எட்டி வருகிறது. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் 12,370 ரூபாய்க்கும் சவரன் 98,960 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஞாயிற்றுக்கிழமை தங்க சந்தைக்கு விடுமுறை, அதனால் விலையில் மாற்றமில்லை. நேற்று ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,160 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 1,00,000 ரூபாயை தாண்டி 1,120,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தங்கம் விலை வரலாறு காணாத விலை உயர்வு கண்டது மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தங்கம் விலை 1,00,000 தாண்டியது பற்றி சென்னை தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறியதாவது: அமெரிக்காவின் பெடரல் வங்கி வைப்பு நிதிக்கான வட்டியை குறைத்ததால் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்தனர். அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவும் முக்கிய காரணம். பல நாடுகளில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு 15 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. எனவே முன்கூட்டியே தங்கம் விலை உயர்ந்துள்ளது. இதனால் நம் நாட்டிலும் தங்கம் விலை உச்சத்தை எட்டியுள்ளது என ஜெயந்திலால் சயானி கூறினார். இந்நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,320 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 98,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 165 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 12,350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதன் மூலம் ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலை மீண்டும் 1,00,000 ரூபாய்க்கு கீழே வந்தது. திமுகவிடம் ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தல். டில்லியில் சில தினங்களுக்கு முன் ஓட்டு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் ராகுல் தலைமையில் பேரணி நடந்தது. அதில் தமிழக காங்கிரஸ் முன்னணி தலைவர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்றனர். திமுக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து தமிழக காங்கிரசின் ஐவர் குழு, முன்னாள் தலைவர்கள் மற்றும் தமிழக MPக்களிடம் ராகுல் ஆலோசனை நடத்துவார் என கூறப்பட்டது. ஆனால் பேரணி முடிந்ததும் அன்று இரவே ராகுல் ஜெர்மனி சென்று விட்டார். இதனால் ஆலோசனை கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் டில்லியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் தலைமையில் கலந்துரையாடல் கூட்டம் நடந்தது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார், MPக்கள் மாணிக் தாகூர், கார்த்தி, விஷ்ணு பிரசாத், ராபர்ட் புரூஸ், விஜய் வசந்த் உள்ளிட்ட சிலர் மட்டும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். கலந்துரையாடல் முடிந்த பின் தமிழகத்திலிருந்து சென்ற மாநில நிர்வாகிகள் முன்னணி தலைவர்களை தனித்தனியாக சந்தித்து கிரிஷ் ஷோடங்கர் கருத்துக்களை கேட்டறிந்தார். இது குறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது: 2006 சட்டசபை தேர்தலுக்கு பின் அமைந்த திமுக ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லை, காங்கிரஸ் தயவில் ஆட்சி நடந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் காங்கிரசுக்கு பங்கு தரவில்லை. அதற்கு பரிகாரமாக இம்முறை ஆட்சியில் பங்கு என்ற நிபந்தனையுடன் கூட்டணி அமைக்க வேண்டும். அதற்கு திமுக உடன்படவில்லை என்றால்
ஆட்சியில் பங்கு தர தயாராக இருக்கும் விஜய் தலைமையிலான தாவிகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என சில எம்பிகளும் பெரும்பான்மையான நிர்வாகிகளும் கிரிஷ் ஷோடங்கரிடம் வலியுறுத்தியுள்ளனர் என அந்த கட்சி வட்டாரங்கள் கூறின. தங்கம் விலை சரிந்தது, மீண்டும் லட்சத்துக்கு கீழே. நம் நாட்டில் தங்கம் பயன்பாடு மற்றும் விற்பனையில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிபர் ட்ரம்ப் அதிக வரி விதித்துள்ளார். இதனால் பல நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. சர்வதேச முதலீட்டாளர்கள் பண பாதுகாப்பு கருதி தங்கத்தில் அதிக முதலீடு செய்கின்றனர். இதனால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்து வருவதால் நம் நாட்டிலும் தினமும் உச்சத்தை எட்டி வருகிறது. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் 12,370 ரூபாய்க்கும் சவரன் 98,960 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஞாயிற்றுக்கிழமை தங்க சந்தைக்கு விடுமுறை, அதனால் விலையில் மாற்றமில்லை. நேற்று ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,160 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 1,00,000 ரூபாயை தாண்டி 1,120 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தங்கம் விலை வரலாறு காணாத விலை உயர்வு கண்டது மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தங்கம் விலை 1,00,000 தாண்டியது பற்றி சென்னை தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறியதாவது: அமெரிக்காவின் பெடரல் வங்கி வைப்பு நிதிக்கான வட்டியை குறைத்ததால் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்தனர். அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவும் முக்கிய காரணம். பல நாடுகளில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு 15 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. எனவே முன்கூட்டியே தங்கம் விலை உயர்ந்துள்ளது. இதனால் நம் நாட்டிலும் தங்கம் விலை உச்சத்தை எட்டியுள்ளது என ஜெயந்திலால் சயானி கூறினார். இந்நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,320 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 98,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 165 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 12,350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதன் மூலம் ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலை மீண்டும் 1,00,000 ரூபாய்க்கு கீழே வந்தது. பலமுறை அடிவாங்கியும் திருந்தல, ஐநாவில் மூக்குடைந்த பாகிஸ்தான், உலக நாடுகள் பார்க்க இந்தியா தரமான சம்பவம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமைதிக்கான தலைமைத்துவம் என்ற தலைப்பில் சர்வதேச நாடுகள் பங்கேற்ற விவாதம் நடந்தது. அப்போது தேவையே இல்லாமல் இந்தியாவை சீண்டிய பாகிஸ்தானை உலக நாடுகள் முன்னிலையில் இந்தியா மூக்குடைய செய்தது. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். விவாதத்தின் போது காஷ்மீர் விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேசிய பாகிஸ்தான் பிரதிநிதி ஆசிம் இஃப்திகார் அகமது, தெற்காசியாவில் அமைதி நிலவ வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறது, ஆனால் அமைதி ஒருதலைபட்சமாக இருக்க முடியாது என்றார். ஐநா சபை நிகழ்ச்சி நிரலில் இருக்கும் பழமையான தீர்க்கப்படாத சர்ச்சை காஷ்மீர் விவகாரம். இதில் காஷ்மீர் மக்கள் விருப்பத்திற்கு இணங்க நியாயமான தீர்வு தேவை, ஆனால் அதை இந்தியா கிடைக்க விடாமல் செய்கிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் ஒருதலைபட்சமாக இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது. இதெல்லாம் சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறும் செயல் என்று பாகிஸ்தான் பிரதிநிதி பேசினார். இதற்கு பதிலடி கொடுத்த ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி ஹரீஷ் பர்வதனேனி பாகிஸ்தானை வெளுத்து வாங்கினார். அவர் பேசியது: பாகிஸ்தான் தனது சொந்த மக்கள் விருப்பத்தையே மதிப்பதில்லை. நாட்டின் பிரதமராக இருந்த இம்ரான்கானை ஊழல் வழக்கில் சிறையில் அடைத்தது. அவர் நடத்தி வந்த அரசியல் கட்சியை முடக்கியது. ஆடியலா சிறையில் இம்ரான்கான் சித்திரவதை செய்யப்படுகிறார். இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் அரசு பற்றி ஆலிஸ் ஜில் எட்வர்ட்ஸ் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். மேலும் ராணுவம் தொடர்பான 27வது சட்ட திருத்தம் மூலம் அரசியல் அமைப்பில் சதியை அரங்கேற்றினர். ராணுவ தளபதி அசீம் முனிரை சட்டத்தின் பிடியிலிருந்து வாழ்நாள் முழுதும் பாதுகாக்க செய்தனர். சர்வ அதிகாரத்தையும் ராணுவத்திற்கு வழங்கினர் என்று இந்திய பிரதிநிதி பேசினார். காஷ்மீர் விவாதத்தை இழுத்ததற்கும் பாகிஸ்தானுக்கு அவர் பதிலடி கொடுத்தார். காஷ்மீர் எந்த காலத்திலும் இந்தியாவுக்கு சொந்தமாகவே இருந்தது, இப்போதும் இருக்கிறது, எப்போதும் அப்படித்தான் இருக்கும். இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் முன்வைப்பது எல்லாம் தேவையற்ற கோரிக்கை. இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் தீங்கு விளைவிப்பதில்தான் பாகிஸ்தான் குறியாக இருக்கிறது. இதில்தான் வெறித்தனமாக கவனம் செலுத்துகிறது. காஷ்மீர், லடாக் எப்போதும் இந்திய பகுதிகள்தான் என்று பர்வதனேனி பேசினார். சிந்து நதிநீர் விவகாரத்திலும் பாகிஸ்தான் முகத்திரையை கிழித்தார். இந்தியா 65 ஆண்டுகளுக்கு முன்பு நட்பு மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த 6.5 தலைமுறைகளில் பாகிஸ்தான் 3 போர்களையும் ஆயிரக்கணக்கான பயங்கரவாத தாக்குதல்களையும் இந்தியாவில் நடத்தியுள்ளது.
இதன் மூலம் ஒப்பந்தத்தின் அடிப்படையையே மீறிவிட்டது. சமீபத்தில் கூட பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பஹல்காமில் கொடிய தாக்குதலை நடத்தினர். மத அடிப்படையில் மக்களை குறிவைத்து 26 பேரை கொன்று குவித்தனர். இந்த சூழ்நிலையில்தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கான தனது ஆதரவை முடிவுக்கு கொண்டு வரும் வரை இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும். பாகிஸ்தான் எந்த வகையில் பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டாலும் அதற்கெல்லாம் இந்தியா உரிய முறையில் பதிலடி கொடுக்கும் என்று நம் பிரதிநிதி பர்வதனேனி பேசினார். 3 கார் 7 பஸ்கள் பயங்கர மோதல், டில்லியை உலுக்கிய கோர விபத்து. டில்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் பகல் நேரத்திலேயே முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடிதான் வாகனங்கள் செல்கின்றன. இந்த பனிமூட்டம் காரணமாக இன்று அதிகாலை நடந்த கோர விபத்து மொத்த நாட்டையும் அதிர வைத்துள்ளது. டில்லி ஆக்ரா இடையேயான யமுனா எக்ஸ்பிரஸ்வேயில் வாகனங்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருந்தன. அதிகாலை 4:30 மணி இருக்கும். பாலிடோ பகுதியில் அடுத்தடுத்து கார்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. முதலில் 3 கார்கள் அடுத்தடுத்து மோதி தீப்பிடித்தன. அதன் பிறகு பின்னால் வந்த 7 பஸ்களும் அடுத்தடுத்து இடிபாடுகளில் மோதின. அந்த இடமே தீப்பற்றி போர்க்களம் போல் மாறியது. சம்பவ இடத்திலேயே 4 பேர் உடல் கருகியிருந்தனர். 25க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கடும் பனிமூட்டம் காரணமாக சாலையில் வந்த மற்ற வாகனங்களை பார்க்க முடியவில்லை. இதுவே விபத்துக்கு காரணமாக அமைந்துவிட்டது என்று போலீசார் கூறினர். நெல்லையை உலுக்கிய சம்பவம். அஸ்ஸாம் பெண் கூட்டு பலாத்காரம், கணவன் கண்முன் நடந்த பயங்கரம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கல்குவாரி, செங்கல் சூளைகளில் வடமாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் வேலை செய்கின்றனர். இவர்களை செங்கல் சூளை மற்றும் குவாரிகளில் சேர்த்துவிட பல இடைத்தரகர்கள் செயல்படுகின்றனர். அந்த வகையில் ஸ்ரீவைகுண்டம் அருகே அரசர்குளம் பகுதியில் செயல்படும் கல்குவாரியில் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த இளம் தம்பதியை முகமது மஹ்புல் உசைன் வயது 27 என்பவர் வேலைக்கு சேர்த்துவிட்டார். முகமது மஹ்புல்லும் அஸ்ஸாமை சேர்ந்தவர்தான். ஆனால் திருநெல்வேலி நகரில் வசித்து வருகிறார். அஸ்ஸாம் தம்பதியை வேலைக்கு சேர்த்துவிட்டதற்காக குவாரி ஓனரிடமிருந்து அவருக்கு கமிஷன் தொகை கைமாறியது. வேலைக்கு சேர்ந்த இடத்தில் போதிய வசதிகள் இல்லை. இதனால் குவாரி வேலையிலிருந்து விலகி கேரளாவுக்கு வேலைக்கு செல்ல தம்பதி முடிவு செய்தனர். இதற்காக அரசர் குளத்திலிருந்து ஒரு ஆட்டோவில் திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கு போன் செய்த முகமது மஹ்புல் இங்கேதான் வேலை செய்ய வேண்டும் என்று மிரட்டினார். இது தொடர்பாக பேச வேண்டும் என்று கூறியுள்ளார். சிவந்திப்பட்டி பகுதிக்கு 2 சிறுவர்களுடன் அவர் பைக்கில் வந்து நின்றார். சிறிது நேரத்தில் ஆட்டோ வந்தது. தம்பதியை கீழே இறக்கி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று பக்கத்தில் உள்ள காட்டுப்பகுதிக்கு முகமது மஹ்புல்லும் கூட வந்த சிறுவர்களும் அழைத்து சென்றனர். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்றதும் கணவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர். அவர் கண் முன்னே மனைவியை ஒருவர் பின் ஒருவராக பலாத்காரம் செய்தனர். சம்பவத்தை வெளியே சொன்னால் கொன்றுவிடுவோம் என்று மிரட்டல் விடுத்தனர். பல மணி நேரம் கழித்து 2 பேரையும் ரோடு பகுதியில் கொண்டு வந்து விட்டனர். பின்னர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த மூவரும் தப்பி சென்றனர். தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை எண்ணி அஸ்ஸாம் தம்பதி கதறியது. அந்த வழியாக சென்றவர்கள் 2 பேரையும் மீட்டு ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் போலீசில் ஒப்படைத்தனர். பலத்த காயங்களுடன் அவதிப்பட்ட அஸ்ஸாம் பெண் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கூட்டு பாலியல் பலாத்காரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொடூரன்கள் முகமது மஹ்புல் உள்ளிட்ட மூவரையும் கைது செய்தனர். இந்த சம்பவம் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தொப்பூர் அருகே விபத்து, 4 பேர் பரிதாப மரணம். தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற பைக் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அண்ணன் தங்கை உள்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துகள் நடப்பது தொடர்கதையாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.